முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் விவசாயி ஒருவரின் மனைவிக்கு புற்றுநோய் கட்டியை அகற்றிய அரசு மருத்துவர்கள் புதிய இரைப்பையை உருவாக்கி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த விவசாயி நடராஜனின் மனைவி சாரதா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். அங்கு அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவரது இரைப்பையில் புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சாரதாவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அரசு மருத்துவர்கள் புற்றுநோய் கட்டியை அகற்றிவிட்டு சிறுகுடல் மூலம் புதிய இரைப்பையை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். திருமதி சாரதா 54 வயது மதிக்கத்தக்க உள்நோயாளியாக அறுவை சிகிச்சை துறையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவ குழு 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து இந்த கடினமான புற்றுநோய் கட்டியை அகற்றி புதிய முறையில் சிறுகுடல் கொண்டு புதிய இரைப்பையை உருவாக்கி இந்த கடினமான அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. முதலமைச்சர் அம்மா அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருதய அறுவை சிகிச்சை துறை புதிய சாதனையை படைத்துள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலம் தேடி வரும் சாரதா தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற 7 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் கட்டணமின்றி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள காப்பீட்டு திட்டம் மூலம் உதவிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, சோறு தண்ணி சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. அதனால் நான் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு வந்து எனக்கு நல்ல முறையில் ஆக்கி கொடுத்தாங்க. அம்மா காப்பீடு திட்டத்தில் எனக்கு எல்லாரும் சேர்ந்து நல்ல உதவி செஞ்சு நல்லா காப்பாற்றி கொடுத்தாங்க. ஏழை எளியோருக்கு நல்ல உதவி செஞ்சால் முதலமைச்சர் அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கு நன்றி.